கைது பண்ணி அழைச்சிட்டு போறப்ப எங்களை தாக்க முற்பட்டாரு. அதன் அடிப்படையில நாங்களும் பதில் தாக்குதல் நடத்தணும். அதுல இவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் மகாராஷ்டிரால நடந்திருக்கு. அதுவும் இதுக்கான பின்னணி காரணங்கள் வெவ்வேறு வடிவத்தில் சொல்லப்படுது. இந்த சம்பவம் என்னன்னா, மகாராஷ்டிரால பத்லபூர் மாவட்டத்தில் பள்ளிக்கூடம் இயங்கிட்டு வந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்துல 2 சிறுமிகளை அதே பள்ளியை சேர்ந்த ஊழியர் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செஞ்சாரு. இது எந்த காலகட்டத்திலனா, அந்த மேற்கு வங்கத்துல பயிற்சி மருத்துவ மாணவி ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டாருன்னு நாடே ஸ்தம்பிச்சு போனுச்சுல்ல, அந்த நேரத்துல தான் இந்த சம்பவமும் நடந்துச்சு. பாஜக ஆளும் மகாராஷ்டிரால சம்பவம் நடந்ததுனால இதை காங்கிரஸ் கையில் எடுத்து பெரிய அளவுல பண்ணாங்க. இது வந்து சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இதா இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமா போராடிட்டு இருந்த சமயத்துல தான் இப்ப நான் சொன்னேன்ல, இதே காரணம், அழைச்சிட்டு போறோம், கைது பண்ணி அழைச்சிட்டு போறோம், அப்ப தாக்க முற்பட்டாரு, பதிலுக்கு நாங்க தாக்கணும், அவர் இறந்துட்டாரு. இதுக்கு வந்து போலீஸ் பேர் வச்சிருக்க பேர் வந்து என்கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த என்கவுண்டர் பண்ணப்பட்டது ஒரு வகையில அந்த மக்களால் வரவேற்கப்பட்டாலும் எதிர்க்கட்சிகளால கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாயிருக்கு.